வெல்கம் டு துணுகுமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம நண்பர் வந்து எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி அதை பற்றியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்குமுட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதற்கான ஆதரவு சப்ஸ்கிரைப்லேயுமா நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் 2 years பிஜி கோர்ஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ முழுக்க என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்லேயே தான் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்கும். நமக்கு அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி தருவாங்க. லேர்ன் அபவுட் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் தேர் கன்சர்வேஷன். ஸோ ஒரு என்விரான்மெண்ட்னா என்ன, அதோடைய பிரின்சிபல் என்ன, அதோடைய கான்செப்ட் என்ன கான்செப்டில் அந்த என்விரான்மெண்ட்டு நம்ம வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணணும், கன்சர்வ் பண்ணணும். என்விரான்மெண்ட் இந்த நம்ம நாட்டுக்கு எவ்வளோ தேவை, இந்த உலகத்துக்கு எவ்வளோ தேவை, இந்த எர்த்துக்கு எவ்வளோ தேவை, அதை வந்து நம்ம எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும், இதை பற்றி தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நேச்சர், அப்போ அதோடைய கன்சர்வேஷன், இதெல்லாம் தான் முழுக்க இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸில் இருக்கும். ஓகே, 2 years அப்படின்னு சொல்லிட்டு 4 செமஸ்டராக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும். லைஃப் சயின்ஸு இல்லை பயாலஜிக்கல் சயின்ஸு ஆர் பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் கோர்ஸே நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். பாட்னி, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி இந்த மாதிரியான ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் இந்த எம்எஸ்சி என்விரான்மெண்டல்ஸ் படிக்கலாம். பட் இது வந்து ஒரு கிராஸ் மேஜராக வரும். நீங்கள் ஸ்ட்ரைட் மேஜர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஎஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு சேர்றதுக்கான அந்த மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 50 to 60% ஆஃப் மார்க் வந்துட்டு நீங்கள் யூஜியில் எடுத்திருக்கணும். அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சே எடுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ்லேயே எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்குது, நம்ம டனுவா சொல்லக்கூடிய டிஎன்ஏயு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு மெரிட் பேஸ்டு எக்ஸாம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கியூட் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெரிட்லேயே இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்லையும் அட்மிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எந்தெந்த காலேஜஸ்லாம் எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அண்டு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது 4 செமஸ்டர் கோர்ஸு. ஸோ ஃபீஸ் கொஞ்சம் அதிகம்தான். பார்த்தீங்கன்னா மினிமமே வந்துட்டு 4 lakhs வரைக்கும் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஃபீஸ் மட்டுமே 4 செமஸ்டர். ஸோ கொஞ்சம் ஹையான பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். அண்டு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நம்ம படிக்கிறதே வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தான் படிக்கிறோம். ஸோ என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்விரான்மெண்டல் கன்சல்டன்ட், சஸ்டைனபிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட், என்விரான்மெண்டல் இன்ஜினியர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர், என்விரான்மெண்டல் பாலிசி அனலிஸ்ட், கன்சர்வேஷன் சயின்டிஸ்ட், என்விரான்மெண்டல் எஜுகேட்டர், என்விரான்மெண்டல் லாயர். ஸோ இத்தனை டைப் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கலாம். ஓகே ரைட். அந்த கவர்மெண்டல் ஏஜென்சி அப்படின்னு எடுத்துக்கும் போது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, வாட்டர் அத்தாரிட்டிஸ், அர்பன் பிளானிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அங்கே கூட நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸுக்கு வேலைக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இந்த பிளானிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அங்கே வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்விரான்மெண்டல் அட்வொகேசி குரூப்ஸு, கன்சர்வேஷன் சொசைட்டி. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. லாயர், என்விரான்மெண்டல் லாயர் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பெரிய கம்பெனிஸ் இருக்கும், அந்த கம்பெனியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லீகல் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த இதுக்கு கூட நீங்கள் வந்துட்டு இந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ் முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சிங்க அப்படின்னா வாய்ப்புகள் என்விரான்மெண்டல் லாயராக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆகலாம். ஸோ சேலரி வைஸ் என்ன சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரிசர்ச் சயின்டிஸ்டாக மாறலாம் அப்படிங்கும்போது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், காலேஜஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், ஜேஆர்எஃப், எஸ்ஆர்எஃப் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஸோ சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்படிங்க ஃப்ரெஷராக தான் போவீங்க. ஸோ 20,000 அந்த மாதிரியான இடங்கள் ஆரம்பித்து பெர் லேக் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் அந்த சேலரி பேக்கேஜஸ் வந்துட்டு இருக்குது. பட் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
கவர்மெண்ட்னா நமக்கு நல்ல சேலரி பேக்கேஜஸ் கிடைக்கும். எடுத்தாப்புலேயே வந்துட்டு 50,000 வரைக்கும் என்ன செய்யலாம், கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை பெரிய பெரிய கம்பெனிஸில் நீங்கள் வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி பேக்கேஜஸ் நல்லா இருக்கும். ஸோ சேலரி பேக்கேஜஸ் டிஃபைன்டாக ஒன்றும் சொல்லிட முடியாது. நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்கும். மேபி 20,000 கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெஷர் அப்படிங்கிறனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களோட சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாயராக ஒர்க் பண்ணும்போது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான லீகல் அட்வைசர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்துட்டு எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் படித்தா உங்களுக்கான என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என்ன எம்எஸ்சி என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு என்விரான்மெண்டல் கோர்ஸ். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு முழுக்க உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கு கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடியில் இருக்கலாம். தியரி கிளாஸஸை காட்டிலும் உங்களுக்கு வந்துட்டு ஃபீல்டு ஒர்க்கில் ஆன் ஃபீல்டு போயிட்டு என்னென்ன மாதிரி நம்ம வந்துட்டு படிப்போம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் என்விரான்மெண்டல் சயின்ஸில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து படிங்க. பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் ஸ்கூல் லெவலில் போகிறீங்க, நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் படிச்சுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். லோக்கலில் வேலை பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரிஸ்கியான விஷயங்கள் தான். ஸோ இதுக்குன்னு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி நம்ம என்ன வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா நல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். இல்லை இது வந்துட்டு ரூரல் ஏரியாஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டி சைடு போகணும். ரூரல் ஏரியாஸில், டவுனில் இந்த மாதிரி இடங்கள்ல போனீங்கன்னா அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு டெம்பரரியாக வேணால் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ பெர்மனன்ட் அப்படிங்கும்போது நீங்கள் சிட்டி சைடு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு என்விரான்மெண்டல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது தகவலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பண்ணுறீங்க, இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க. நான் நிறைய கண்டென்ட்டோட நிறைய விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. என்ன வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.